பார்வதி துணி மடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஸ்ருதி பாப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேம்மான்னு சொல்றாங்க. பார்வதி பரவாயில்ல நீ போய் விளையாடுன்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு துணியை மடிக்க ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே பார்வதி கிட்ட ஸ்ருதி பாப்பா சொல்றாங்க, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இந்த வாரம் டூர் கூட்டிட்டு போறதா சொன்னாங்கம்மா, நோட்ல எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க பார்வதி கிட்ட. பார்வதி சொல்றாங்க, இந்த வீக்கெண்டு தான் நம்ம சேர்ந்து இருக்கிறோம், நீ டூருக்கெல்லாம் போவேனான்னு ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. ஸ்ருதி நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போவேம்மா, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு கெஞ்சி கேக்குறாங்க. பார்வதியும் சரி நீ போகலாம், உன் கூட யார் யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் டீச்சர் என்னோட ஃப்ரெண்டுன்னு ஸ்ருதி சொல்றாங்க. காசு உனக்கு எவ்வளவு வேணும் இந்த டூருக்கு போறதுக்குன்னு கேக்குறாங்க பார்வதி. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, காசெல்லாம் எங்க டீச்சர் பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அம்மா உனக்கு கொடுக்குறேன், அதை வாங்கி வச்சுக்க, உங்க டீச்சர் கேட்டாங்கன்னா இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஸ்ருதி விளையாட போறாங்க. அஞ்சலி ஹோட்டல்ல நினைச்சத படுத்துக்கிட்டே யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப அஜய் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அஜய் வீட்டை விட்டு துரத்துற மாதிரி அவங்களுக்கு கெட்ட கனவு வருது. அதனால கவலையோட இருக்காங்க. அப்ப அஜய் வர்றாரு. ஏன் கவலையோட இருக்க அஞ்சலி, நைட்டு ஏதாவது நடந்துச்சான்னு அஜய் அஞ்சலி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அஞ்சலி ஒன்னும் இல்ல, நீ என் வெட்டிங்க்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட் பண்ணியே ஒரு ரிங், அது தொலைஞ்சு போச்சுன்னு அஜய் கிட்ட சொல்றாங்க. அஜய் சொல்றாரு, அஞ்சலி அந்த ரிங்கு நான் போட்ட தாலின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பியே, இது டைமண்ட் ரிங்கு அஞ்சலி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா, நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாது, அந்த ரிங்கை பார்த்தா எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும் எடுத்துட்டு போகணும்னு, இது தொலைஞ்சதுக்கு காரணம் நீந்தான் அஞ்சலி, நீந்தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும், இனிமேட்டு உனக்கு கொடுத்த பொருளை பத்திரமா வச்சுக்க, தொலைச்சிடாத அப்படின்னு அஜய் சொல்லிட்டு ரூமை விட்டு கிளம்பி போறாரு. அஞ்சலி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ரிங்கு தொலைஞ்சு போனதுக்கே இவ்வளவு ஹேர்ட் ஆகிறியே அஜய், என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அஜய் நீ எவ்வளவு ஹேர்ட் ஆவன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.